குடிவாலா வாலஜாபேட்டை பகுதியில் கட்டுமானம் 92% முடிந்துள்ளது. இங்கு வில் ஸ்ட்ரிங் கர்டர் சாலை மேம்பாலத்திற்கு ஒப்புதல் தர ரயில்வே தாமதித்தது மற்றும் அதிக அளவில் கடினமான பாறைகள் இருந்தது கட்டுமானத்தை தாமதப்படுத்தியது. அதேபோல வாலஜாபேட்டை அரக்கோணம் பகுதி கட்டுமானமும் மின்கம்பிகள் மற்றும் ரயில்வே கட்டிடங்களை மாற்றுவதில் ஏற்பட்ட தாமதங்களால் பாதிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக அரக்கோணம் காஞ்சிபுரம் பகுதிதான் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அங்கு வெறும் 54% மட்டுமே கட்டுமானம் முடிந்துள்ளது. இந்த பகுதியை அமைக்க ஒப்பந்தம் எடுத்திருந்த ஒப்பந்ததாரரின் நிதி நெருக்கடியில் சிக்கியதால் 2025 மே முதல் பணிகள் அப்படியே நின்று போயின. கட்டுமான பணிகள் நடக்காததால் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மத்திய அரசு கடந்த நவம்பர் 11 நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அங்கு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புதிய ஒப்பந்தம் கோரப்பட்டு கட்டுமானம் நடக்கும் என தெரிகிறது. அதேபோல ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இணைப்பு சாலை பணிகளும் வெறும் 24% மட்டுமே நடந்துள்ளன. ஒப்பந்ததாரரின் மோசமான செயல்பாடுகள், டிசைன் மாற்றங்கள், மழை ஆகியவை இந்த தாமதத்திற்கு காரணமாக இருக்கிறது. மறுபுறம் ஆந்திராவை பொறுத்தவரை அங்கு பெத்தங்களா பைரெட்டிப்பட்டி பகுதி பைரெட்டிப்பட்டி பங்காரூர் பாளையம் பகுதி சிறப்பாகவே இருக்கிறது. அங்கு தேசிய வனவிலங்கு வாரிய நிபந்தனைகள், அதி உயர் அழுத்த மின்கம்பங்கள் இடமாற்றத்தால் ஏற்பட்ட தாமதம் ஆகியவை கட்டுமானத்தை பாதித்திருந்தது. அரக்கோணம் காஞ்சிபுரம் பகுதியை தவிர மற்ற பணிகள் அனைத்தும் ஜூன் 2026க்குள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.